ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்னு வச்சுக்கலாம். நெறைய பேர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். அப்புறம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, 6K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பாசிட்டிவா நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்றேன். ஒரு சில பேர் வந்து ஏடா கூடமா என்னது கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் வந்து கண்டுக்கிறது இல்ல. விட்டுருங்க. ம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்டு என்ன வேலை பார்க்குறாரு? எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரால தெக்கல்ல கிரானைட் கல்குவாரியில வந்து ஒர்க் பண்றாரு. எப்பயுமே எங்க வேலைக்கு போனாலும் மாசம் மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவரு வந்தாருன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோல வந்து காமிக்கிறேன். ஆ எப்படி சொல்றது? கல்யாணம் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கும் நெறைய பேர பார்க்கும்போது தோணும், ச்சே நம்மளுக்கு இந்த மாரி லைஃப் அமையலையேன்னு. ஆனா அமைஞ்சிடுச்சு. நம்மளா சூஸ் பண்ணிக்கிறது. நம்ம வந்து அதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அனுபவிச்சு தான் ஆவணுன்ற மாரி தான் போயிட்டுருக்கு லைஃப். வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி பிரிஞ்சிருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல பார்க்கும்போது, அந்த மாரி தான். கூடவே இருக்கிறத விட பிரிஞ்சு நாங்க நெறைய சண்டை போடுவோம். நானும் எங்க ஹஸ்பண்டும் டெய்லி சண்டை போடுவோங்க. எப்படி சொல்கிறது? அவர் ஃபோன் பண்ணாலே சண்டை தான் வரும். ஆனா அவரு எப்பயுமே நான் தான் சண்டை போடுவேன். அவரு எப்பயுமே என்கிட்ட நார்மலா பேசிடுவாரு. எப்பயுமே நான் எவ்வளோ சண்டை போட்டாலும், இல்ல அவரு எவ்வளோ சண்டை போட்டாலும், மறுபடியும் நான் ஃபோன் பண்ணா, இல்ல அவர் ஃபோன் பண்ணாலும், அவர் நார்மலா தான் பேசுவாரு என்கிட்ட. ஆ என்ன வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சத்தியமா இந்த உலகத்துல. அவரு நான் எப்படி, எப்பப்ப எப்படி பேசுவேன் எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தே 6 மாதம் ஆகுதா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் என்னதான் சண்டை போட்டாலும், ஆ சண்டை போட்டு என் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன். நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன். அவங்க அண்ணங்கிட்டயும் சொல்லுவேன், "உன் தம்பி இப்படிலாம் பண்ணுறான்" அப்படி இப்படின்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது? ஒரு ஒரு சில விஷயத்துல வந்து விட்டு தரவே முடியறதில்ல. என்னன்னு தெரியல. நான் வந்து அவர விட்டு தந்தாலும், அவர் என்னை வந்து எங்கேயுமே விட்டு தந்ததில்ல. எப்படி சொல்கிறது? எனக்கு சொல்ல தெரியலைங்க. அவ்வளோதாங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வேற என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இது வந்து ஓன் ஹவுஸான்னு கேட்குறீங்க. இது வந்து ஓன் ஹவுஸ் தான். எங்க ஹஸ்பண்டுக்கும், அவங்க அண்ணாவுக்கும் இதில வந்து ஷேர் இருக்கு. அப்புறம் உங்க தங்கச்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு எப்போ ஹெல்ப் வேணும்னு சொல்லி தோணுதோ, அப்போ வந்து நான் கேட்பேன். அவ வந்து ஹெல்ப் பண்ணுவா. அவளே ஸ்கூல் போயிட்டு நின்னுட்டு வரா. நம்ப என்ன வேலைன்றது? நமக்கு எதனா அர்ஜென்ட்டா எதனா வேலைன்னா சொல்லுவா, அவ செஞ்சு தருவா. தண்ணியே பார்த்தீங்கன்னா, என்னால தூக்கிட்டு போய் ஊத்த முடியாது. ஆ அவ தான் எடுத்துட்டு வந்து ஊத்துவா. நான் புடிச்சு புடிச்சு ஊத்துவேன் குடத்துல. அவ வந்து ஊத்துவா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 30 குடம் தண்ணியாவது ஊத்துவா. அதுக்கு மேலேயே ஊத்துவா. ஹெல்ப் பண்ணுவா. தங்கச்சியெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாளாம் இல்ல. ஹெல்ப் பண்ணுவா. அதுக்கப்புறமேட்டுக்கா வேற என்ன கொஸ்டின்? நீங்க வந்து வீடியோ வந்து எப்படி எடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கோலமா டப்பா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில இவ்வளோ பெரிய கோலமா டப்பா மேலே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வச்சு, அதுக்கு பின்னாடி ஃபோனை இப்படி நிற்க வச்சு, அப்படி தான் ஒரு 50 வீடியோ பக்கமாக எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் பார்த்தீங்கன்னா, மீஷோவில் இந்த ட்ரைபேட் வந்து வாங்கினேன். ஆஃபரில் போட்டிருந்தாங்க 850க்கு. அதுக்கப்புறம் அதிலேயே வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வீடியோ வந்து எனக்கு யாரும் எடுத்து தரதில்லாம் இல்ல. அங்கங்கே அப்படி அப்படியே நிற்க வச்சுட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்ப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் எந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 சேனல் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து இன்ஷாட்டில் வந்து எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் விட்டுட்டேனா, ரொம்ப அப்டேட் ஆகிட்டுக்குது அந்த ஆப்பு. எனக்கு ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே புரியல. அதனால பார்த்தீங்கன்னா, யூடியூப் கிரியேட் ஆப் இருக்குல்ல, அதிலேயே போயிட்டு நம்ம எடுக்கிற வீடியோவுக்கு இதுவே போதும்டா சாமி இந்த ஆப்புன்னு சொல்லிட்டு, அதில் தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் சாங்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உங்கள் சாங்ஸு க உங்கள் சாங்ஸுக்காகவே வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைமில் இல்லை பூ கட்டும்போது அந்த மாதிரி டைமில் இந்தமாரி 90s பாட்டாக போட்டு கேட்கும்போது எதெல்லாம் நல்லாயிருக்கோ என் தங்கச்சிக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் எதுனா நல்லா இருக்குதோ அதை வந்து அப்லோட் பண்ணிப்பேன் அவ்வளோதான். நீங்கள் வீடியோ வந்து வீடியோவில் எப்படி சாங் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். யூடியூப்பில் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கா வீடியோ வந்து அப்லோட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு மேலே வந்து ஆட் சவுண்டுன்னு சொல்லி கேட்கும். அதில் போயிட்டு நம்மளுக்கு எந்த பாட்டு வேணுமோ அதை வந்து சர்ச் கொடுத்து
ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறத சொல்கிறேன். நீங்கள் எதுவும் எனக்கு நீ என்னம்மா உனக்கு இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பில்டப் தரியான்னு சொல்லாதீங்க. நான் பண்ணுறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்படி தான் பண்ணுறேன் சிம்பிளாக, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு சமைச்சு எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, யாருக்கு தரீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. பாப்பாவோட ஸ்கூலில் வந்து 10th ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே இருக்கவங்க பேரண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும். கொஞ்சம் லாங்காக இருக்க பேரண்ட்ஸ் வந்து நைட் டைமில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தர முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஹோம்மேடாக ஃபுட்டு வந்து சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. போன வருஷம் வேறு ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் 1 வருஷம் நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் சொல்லி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ண தான் சொன்னாங்க. சரின்னு செஞ்சு கொடுக்குறேன். நைட்டில் ஒரு வேளை மட்டும்தான். இப்போதைக்கு 5 பேர் தான். போக போக இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே அந்தமாரி டைமில் வந்து 3 வேளை சமைச்சு தர மாதிரி வரும். அவ்வளோதான். சரி, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், எதையாவது பண்ணுவோம் சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் எந்த ஊருன்னு திருப்பி நிறைய கமெண்ட்ஸு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரிலேருந்து பெண்ணாகரம் வரணும், ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். மறுபடியும் பெண்ணாகரத்துலேருந்து ஏரியூர் வரணும், அது ஒரு 3/4 மணி நேரம். நாங்கள் ஏரியூரில் தான் இருக்கிறோம். இங்கே ஏரியூர் பக்கம் வந்து திண்ணபெல்லூர்லேருந்து ஒரு பொண்ணு, ஒரு பாப்பா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுச்சு, நீங்கள் ஏரியூர் தானே, நான் வந்து திண்ணபெல்லூர், அந்தமாரி வந்து கமெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பாப்பார்பட்டியிலேருந்து ஒரு பாப்பா வந்து மெசேஜ் பண்ணிச்சு, நான் பாப்பார்பட்டி தான் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்காச்சும் தெரியுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போனது இல்லைங்க இன்னுமே. இப்போ கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போவேன், வருவேன். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் இருக்கலாம், அங்கே போவேன். இல்லைனா தருமபுரி எதுக்குன்னா பர்ச்சேஸ் பண்ண போவோம், அவ்வளோதான். மற்றபடி வெளியில் எங்கேயுமே கல்யாணம் ஆகி இதுவரை எங்கேயுமே போனதே கிடையாது. எந்த கோயில் குளம் எதுக்குமே போனதில்லை. இப்போ 1.5 வருஷமாக வீட்லேயே தான் இருக்கேன். அம்மா வீட்டுக்கு கூட இன்னும் நான் போகல. இப்போ இது மூலயமா நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியணும் போது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? எனக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன். பாப்பா பேர் வந்து யக்ஷிதா. நாங்கள் ஜிம்முலுன்னு தான் கூப்பிட்றோம். அவள் பேர் வச்சே நாங்கள் கூப்பிட்றதில்ல. பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருமே ஜிம்முலுன்னு தான். அவள் பிறந்த புதுசில் எங்கள் அக்காவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து அப்போ வந்து இந்த ஜிமிக்கி கம்மல் பாட்டு வந்து ட்ரெண்டாக போச்சுல்ல. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஜிமிக்கின்னு கூப்பிடுவார். எங்கள் அக்கா வந்து ஜிம்முல்னு வச்சுட்டா. அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜிம்முலுன்னு தான் கூப்பிடுவோம். என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இருந்தான். குழந்தைங்க நல்லா புசுன்னு இருந்தான். அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவனை லட்டுன்னு கூப்பிட்டு லட்டுன்னு தான் வருது. அவன் பேர் வச்சே கூப்பிட்றதில்ல. 2 பேருக்குமே பேர் வச்சதே வேஸ்ட்டு. தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக் மகாதேவ், பாப்பா பேர் யக்ஷிதா. நாங்கள் செல்லம்மா கூப்பிட்றது ஜிம்முலு லட்டு, அவ்வளோதான். பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாமு. மேடம் போயிருக்காங்க மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸ் நல்லா பண்ணுறா. மற்ற சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ வரதில்ல. மேக்ஸ் வந்து நல்லாவே பண்ணுறா. மேடம் எக்ஸாம் போயிருக்காங்க. இன்னும் 10 நாள் லீவ் விட்டா என்ன ஆகுது தெரில என்னோட நிலைமை. அவளை எங்கன்னா பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம்னு தான் இருக்கிறேன். எனக்கு அவ்வளோதான் 2 பசங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு என்ன, எங்கள் அத்தை மாமா வந்து எங்கள் கூட இல்லை, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அத்தை வந்து எனக்கு சொந்த அத்தை தான், ரிலேட்டிவ் நாங்கள் வந்து. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, மறந்துட்டுங்க. ஒரு சில பேர் வந்து குளிச்சுட்டு போயிட்டு கோலம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா புலஸ் தண்ணி, இந்த சாதம் வடித்த தண்ணி, சாதம் மீந்து போனது எல்லாம் ஒரு பக்கெட்டில் குடம் மாதிரி வச்சுருவாங்க. அந்த தண்ணி ஊற்றுறவங்களே பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள், ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க, இல்லைன்னா வியாழக்கிழமை வைப்பாங்க. 2 நாள் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்கன்னா திங்கக்கிழமை போட்டுக்கலாம், வியாழக்கிழமை வச்சாங்கன்னா வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாம். இது மாதிரி நல்ல நாளான சாணி வைப்பாங்களா, அப்போ சாணி கரைச்சி தெளிக்கும் போது என் நைட்டி ஃபுல்லாக ஆகிடும். இல்லை நான் குளிச்சுட்டு வந்து போட்டேன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள். சாணி போட்டு குளிச்சுட்டு வந்து கோலம் போடுவேன். இது வந்து மாற்றிக்க முடியாது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அவ்வளோதான். நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க, முடிஞ்சால் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். வேறு என்ன, இந்த கிச்சனுக்கு பின்னாடி வந்து எண்ணெய் வந்து செவுரில் படுது, கொஞ்சம் பார்க்க இதுவாக இருக்குது. எதனா வால்பேப்பர் இல்லைனா ஸ்டிக்கர் மாதிரி, இல்லைனா அந்த கேலண்டர் மாதிரி வச்சுக்க சொல்லியிருக்கீங்க. அந்த செவுரு ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தான், பெயிண்ட்டு கிடையாது, சுண்ணாம்பு தான். அதை சுரண்டிட்டு நம்ம ஒட்டினா மட்டும்தான் அது ஒட்டுமே. டேப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது, சுண்ணாம்பில் ஒட்டி பார்த்துக்குறோம். லைட்டாக ஒட்டுமேங்காட்டி ஃபுல்லாக நல்லா ஒட்டாது. அதை சுரண்டிட்டு தான் வேறு எதனா புதுசாக வால்பேப்பர் அந்த மாதிரி எதனா வந்து வாங்கி ஒட்டலான்னு இருக்குது, ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமேட்டுக்கா. வேறு என்ன சொல்கிறது நான்,
என்னோடய லைஃப்பில் நடக்கிறது தாங்க நான் ஷேர் பண்ணுறேன். என்ன நீங்கள் போட்ட வீடியோவே போடுறீங்கன்னா நான் புதுசாக ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், காட்டுக்கு அங்கே நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு இடம்லாம் இருக்கும். செஞ்சிக்கோட்டை உங்களுக்கு தெரியுமா? அஜித் நடித்த படம் இருக்குதுல்ல செஞ்சிக்கோட்டை. அஜித்து அமர்க்களம் படம்னு நினைக்கிறேன். அதில் செஞ்சிக்கோட்டை சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? அதுதான் எங்கள் ஊர் செஞ்சிக்கோட்டை. அங்கெல்லாம் போகலாம், சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்குது. இங்கே ஏரி ஊரில் நான் எங்கே போகிறது? ஹஸ்பண்ட் வந்தால் இங்கே நெருப்பூரில் இருக்கிற முத்தையன் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா ஒகேனக்கல் போவோம். அவ்வளோதாங்க, வேறு எங்கேயுமே போனதில்லைங்க. இந்த தருமபுரி விட்டு எங்கேயும் போனதில்லைங்க நான். வேறு என்ன சொல்கிறது என்னை பற்றி? நிறைய பேர் கேட்ட கேள்வியெல்லாம் மறந்துட்டேன், சாரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். பத்திரமா இருங்க. இப்போ நிறைய காய்ச்சல் வருது. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. ஸ்கூல் அனுப்புகிற குழந்தைங்கள்லாம். பாய்ங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.